தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதை தடுக்க சிறப்பு சட்டம் தேவைப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக தந்தி டிவிக்கு பேட்டியளித்த சீமான், பணம் கொடுப்பது தடுக்கப்படும் வரை நல்ல ஆட்சி மலர வாய்ப்பில்லை என்றார். தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிற காரணம் பணம் கொடுக்கப்படுதுங்கிறத அதை தடுக்க முடியல. அதனால அது நேர்மையான முறையில் தேர்தல் நடக்குமான்னு தெரியல, அதனால ஒத்தி வைக்கிறோன்னு வச்சுருக்காங்க. என்னென்னா, இப்போ தள்ளி வைக்கிறதுனால என்ன நோக்கத்துக்காக தள்ளி வைக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறுமாங்கிறத நம்மளை போன்றுள்ள உள்ளவர்களுக்கு எழுதுகிற கேள்வி. ஏன்னா இதுதான் தஞ்சாவூரில் அரவக்குறிச்சியில் நடந்துச்சு. அப்போ பணம் அதிகமாக கொடுக்கப்பட்டதுன்னு தள்ளி வச்சாங்க. திருப்பி தேர்தல் நடக்கும்போதும் பணம் அதிகமாக கொடுக்கப்பட்டு தான் வாக்கை வாங்கி வென்றாங்க. இப்போது தள்ளி வச்சாலும் திருப்பி தேர்தல் வச்சாலும் அதான் அவங்க செய்வாங்க. அதுக்கு முழுதாக அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி செய்யணும். அது அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் தேவைப்படுது. தேர்தல் அமைப்பில் சீர்திருத்தம் கொண்டு வராமல் ஒரு தூய ஜனநாயகத்தை உருவாக்குவதோ ஒரு நல்ல ஆட்சியை மலர செய்வதோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியும்னு எல்லாம் உருவாயிடுச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெற முடியும்னு. அப்போ இது கேடுகட்ட பணநாயகம் தான் இருக்கும். மாண்புமிக்க ஜனநாயகம் வார்த்தையில் தான் இருக்கும்.